சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, கோவில்கள்ல கொடிமரம் எதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு, இதோட காரணம் என்ன, இதை பத்தி தான் பார்க்க போறோம். கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான காரணம் என்ன, தொடர்ந்து பார்க்கலாம். அந்த காலத்துல இடி மின்னல் வந்தது அப்படின்னா அதை தாங்குறதுக்கு எந்த விதமான வசதியும் கிடையாது. அதனால கோவில்கள் எல்லாம் கட்டி அதுல கொடிமரத்தை தேக்கு மரத்தால செஞ்சு அதுக்கு மேல தாமிர தகடு எல்லாம் வச்சு மூடி இருப்பாங்க. இதுல இடியோ மின்னலோ பட்டுச்சு அப்படின்னா அது அப்படியே பூமிக்குள்ள ஈர்க்கப்பட்டுடும். அதோட கொடிமரத்துக்கு கீழே நேர்த்தி கடனுக்காக உப்பையும் கொட்டுவாங்க. இதனால் அந்த கொடிமரத்தோட ஈர்ப்பு சக்தி அதிகமாகும். இதனால அந்த பகுதியில வசிக்கக்கூடிய மக்களுக்கு இடி மின்னலால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஆனா கோவிலோ கொடிமரமோ இல்ல அப்படின்னா இதோட பாதிப்பு அப்படியே மக்களை தான் பாதிக்கும். கொடிமரத்துக்கு பூஜை செய்ய செய்ய அதுக்கு எதிரில கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய மூலவருக்கு போய் மூலவரோட சக்தி அதிகரிக்க செஞ்சு அதுக்கப்புறமா கொடிமரத்துக்கு கீழே வணங்கக்கூடிய மக்களுக்கு அதோட பலன் சென்றடையுது. இதோட காரணமா தான் கோவில்கள்ல கொடிமரமே வச்சாங்க. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் கொடிமரங்கள் எல்லாம் தங்க தகடுகளால வேயப்பட்ட கொடிமரங்கள். ஏற்கனவே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு கொடிமரம் வந்த வரலாறு பத்தி வீடியோ போட்டிருக்கேன். எந்த ஸ்கிரீன்ல பின் பண்ணிருக்கேன், உங்களுக்கு நேரம் இருந்து அதையும் பாருங்க. பொதுவா எல்லா கோவில்களையும் கொடிமரமானது கோவிலுக்கு உள்ளே தான் இருக்கும். ஆனா திருநெல்வேலி ரயில் நிலையத்தில இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருவேங்கடநாத பெருமாள் கோவில்ல கொடிமரம் கோவிலுக்கு வெளியே தான் அமைஞ்சிருக்கும். இந்த கொடிமரத்துல கம்பத்தடியான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தெய்வம் இருக்கிறதா சொல்லப்படுது. உயரமான கட்டிடங்கள்ல பணி செய்யறவங்க இவரை வணங்க எந்த விதமான ஆபத்தும் நேராதுன்னு சொல்றாங்க. குழந்தை இல்லாத தம்பதியினர் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பாயாசம் நிவேதனம் செஞ்சு கம்பத்தடியானுக்கு படைச்சு வழிபட்ட அவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும்ன்றது நம்பிக்கை. மதுரை திருமங்கலத்துல இருந்து உசிலம்பட்டி செல்லக்கூடிய வழியில இருக்கக்கூடிய சிந்துப்பட்டி வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவில் கொடிமரம் கொஞ்சம் வித்தியாசமா அமைச்சிருக்கும். பொதுவா பெருமாள் கோவில்கள்ல கொடிமரத்தோட உச்சியில கருடன் தான் இருப்பாரு. ஆனா இங்க கொடிமரத்துல கருப்பண்ண சுவாமி ஆவாகனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதனால இந்த கொடிமரத்துக்கு கீழே விபூதி பிரசாதம் தான் கொடுக்கப்படுது. இந்த கொடிமரத்துக்கு திருமஞ்சனம் செஞ்சு வழிபட்டா குழந்தை பேரு, திருமண தடை, தொலைந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒன்றான திருநீர்மலை நீர்வண்ண பெருமாள் கோவில் சென்னை பல்லாவரத்துல இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. கோவில்கள்ல சுவாமி சன்னதிக்கு எதிரில ராஜகோபுரம், பலிபீடம், கொடிமரம் இதெல்லாம் ஒரே வரிசையில இருக்கும். ஆனா இங்க பலிபீடம், கொடிமரம் ரெண்டுமே ராஜகோபுரத்துல இருந்து விலகி தனியா தான் இருக்கும். திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அம்மைநாதர் கோவில் பழமையான சிவாலயம். இந்த கோவிலுக்கு நந்தனார் வழிபட்டதற்கு அடையாளமா இந்த தலத்தோட கொடிமரத்துக்கு கீழே பீடத்துல நந்தனாரோட உருவம் இடம்பெற்றிருக்கு. இவர் சிவனை வழிபட நந்தி இந்த தலத்துல விலகி இருக்குது. இதனால பக்தர்கள் கொடிமரத்துக்கு கிட்டக்கு இருந்து சிவனை எளிதா வணங்க முடியும். நாகர்கோவில் நாகராஜா கோவிலோட மூலவர் நாகராஜான்னு சொன்னாலும் அங்க இருக்கக்கூடிய அனந்த கிருஷ்ண சன்னதிக்கு எதிரில தான் கொடிமரம் இருக்கும். பெருமாள் கோவில்கள்ல கொடிமரத்தோட உச்சியில கருடன் இருக்கிறதுதான் வழக்கம். ஆனா இங்க ஆமை இருக்கும். பாம்பும் கருடனும் பகைவர்கள் அப்படின்றதுனால கொடிமர உச்சியில ஆமை இருக்கிறதா சொல்றாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல 2 கொடிமரங்கள் இருக்கும். ஒன்னு சொக்கநாதருக்கு, இன்னொன்னு மீனாட்சி அம்மனுக்கு. இந்த 2 கொடிமரங்களும் ராஜபாளையம் நீர்காத்த ஐயனார் கோவில் முன்னாடி இருந்த காட்டுல இருந்து சின்ன ஓட்டக்காரன் பெரிய ஓட்டக்காரன் மூலமா கொண்டு வரப்பட்டது. இதுல அம்மன் சன்னதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொடிமரம் தங்க தகடுகளால வேயப்பட்டிருக்கு. திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு உறையூர் பாண்டமங்கலம் அக்ரஹாரம். இங்க இருக்கக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய கொடிமரம் கலைநயமா இருக்கும். இதுல கருட பகவான் தெற்கு நோக்கியும் ஆஞ்சநேயர் வடக்கு நோக்கியும் ஒரே கொடிமரத்துல இருந்து அருள் கொடுக்கறாங்க. முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவில்ல திருவாச்சி மண்டபத்தை அடுத்து கொடிமர மண்டபம் அமைஞ்சிருக்கும். இந்த மண்டபத்தோட நடுவுல கொடிமரமும் அமைஞ்சிருக்கும். இங்க மயில், நந்தி, மூஞ்சூறு ஆகிய வாகனங்களும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. இந்த அரிய காட்சி இந்த தளத்துல மட்டும்தான் இருக்கு. கும்பகோணம் டு மயிலாடுதுறை சாலையில இருக்கக்கூடிய மார்க்க சகாமேஸ்வரர் கோவில்ல இருக்கக்கூடிய கொடிமரத்துல தென் திசை நோக்கி தட்சிணாமூர்த்தி காட்சி கொடுக்கிறாரு. பொதுவா சிவன் கோவில்கள்ல தென் திசையில தனி சன்னதியில தான் தட்சிணாமூர்த்தி வீழ்ச்சி இருப்பாரு. இங்க கொடிமரத்துல காட்சி கொடுக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் இந்த மாதிரி பயனுள்ள நிறைய ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு மற்றும் நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.